ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் குணா ஃபார்ம்ஸ். பெருவடை கோழிகள் மற்றும் ஜாதி கோழிகள் வளர்த்துட்டு வரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம 1 வீக் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அன்றைக்கி பார்த்தா அதே தோட்டம் தான் இது. கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இல்லை நிறையவே ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்த இடத்தையுமே க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தம் பண்ணியிருக்கோம். போன வீடியோ பார்த்ததுக்கும் இந்த இதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். போன வீடியோ பார்த்துருந்தா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுற்றி வலை போட்டு நிறைய சுத்தம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்குன்னு நம்ம பேரில் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட்டு எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான் நம்மளோட குணா ஃபார்ம்ஸ். ஸோ மொதக்கி விட இப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வெளியே கூண்டுகள் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷெட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, மேலே எதுவுமே போடாமல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போது பார்த்தா அங்கே ஒரு 2 ஜல்லிக்கட்டு மாடு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கோழி வளர்க்குறது மட்டும் இல்லாமல் ஆடுகளும் வளர்த்துட்டு வரோம். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பெரிய ஷெட்டாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஏற்கனவே இருந்த ஷெட்டை அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஷெட்டாக போட்டிருக்கோம். ஸோ வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகலாம். இது ஆடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அடைக்கோழிகளை வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே பெருவடை கோழிகள் தான் இருக்குது. பெருவடை கோழிகள் ப்ளஸ் ஜாதி கோழிகள் தான் இருக்குது. இப்போ பார்த்தா 30க்கு மேலே கோழிகளும் 10 சேவல்களுக்கு மேலே இப்போதைக்கு இருக்குது. இப்போது ஒரு 7 கோழி அடை இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக பார்த்தா எல்லாமே பொரிஞ்சு மொத்தமாக ஒரு 55 கோழி குஞ்சுகளுக்கு மேலே இருக்குது. நம்ம கோழிகளுக்கு எல்லாமே தீவனம், கம்பு இதை தான் உணவாக போட்டுட்டு வரோம். போக ஆடு வளர்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆடு 2 குட்டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 3 ஆடு 4 குட்டிகள் இருக்குது. இதுவே நம்ம ஒரு சின்ன வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் பார்த்தா நம்ம ஷீரோ மட்டும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட துணைக்கு ஒரு நியூ டாகை லான்ச் பண்ணியிருக்கோம். இது பேர் தான் விக்கி. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ வாங்க நம்ம வீட்டு பின்னாடி போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டோட பின்னாடி பேக் சைடு. இந்த பக்கமும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்கோம். இது போல் உங்களுக்கு தேவையான இயற்கை பண்ணைகள் பற்றின உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.